ஹலோ, நாங்க தான் முட்டைகள். நான் நாட்டுக்கோழி முட்டை. நான் வெள்ளைக்கோழி முட்டை. இன்று நம்ம நன்மை தீமைகளை பேசலாம் வாங்க. என் நிறம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். நான் வெள்ளையாக இருப்பேன். ஆனா அதனால் நான் குறைவானவன் இல்ல. என்னுள் சத்து அதிகம் என்று பலர் சொல்வாங்க. ஆனா உண்மையில இரண்டிலும் புரோட்டீன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என் மஞ்சள் கரு நிறம் கொஞ்சம் கம்மியான ஆரஞ்சு போல இருக்கும். என் கரு லைட் மஞ்சள். இது கோழி உணவு காரணம் தான். என் சுவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சாஃப்ட் டேஸ்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சுலபமா கிடைக்கும், விலையும் குறைவு. ஆனா நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். என் கோழி வெளியில் சுதந்திரமாக நடக்கும். என் கோழி பெரும்பாலும் ஃபார்ம்ல வளர்க்கப்படும். நான் சைஸ்ல கொஞ்சம் பெரியவன். நான் சிறியவன் ஆனா சத்தானவன். எந்த முட்டை இருந்தாலும் புரோட்டீன், வைட்டமின் B12, நல்ல கொழுப்பு கிடைக்கும். பலர் நினைப்பது போல வெள்ளைக்கோழி முட்டை முழுக்க கெட்டது என்று சொல்ல முடியாது. ஜிம் போகிறவர்களுக்கு ரெண்டுமே நல்ல புரோட்டீன் சோர்ஸ். இந்த முட்டை ரொம்ப ருசியா இருக்கு. குழந்தைகளுக்கு ரெண்டும் நல்ல சத்து தரும் உணவு. ஆமா, இது சத்து நிறைஞ்ச உணவு. ஆனா அதிகமாக சாப்பிட்டால் எந்த முட்டையும் நல்லதல்ல. நாட்டுக்கோழி முட்டையா இருந்தாலும் வெள்ளைக்கோழி முட்டையா இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா ரெண்டும் நல்லது. நீங்கள் எந்த முட்டை சாப்பிடுவீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்கள்.